முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விதமான விரதங்கள் இருந்தாலும் கூட மிக மிக சக்தி வாய்ந்த விரதமாக சொல்லப்படுவது இந்த மகா கந்தசஷ்டி விரதம். அந்த மகா கந்தசஷ்டி விரதம் எப்பொழுது வருது, 6 நாட்களுக்கான விரத முறை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டியை மகா கந்த சஷ்டியாக நம்ம கொண்டாடுறோம். இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்காகவே கடைபிடிக்கப்படும் மிக மிக கடுமையான விரதமாகவே சொல்லப்பட்டிருக்கு. குழந்தை வரத்திற்காக மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட தீராத பிரச்சனையாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், தாங்க முடியாத துன்பமாக இருந்தாலும் அந்த அனைத்திலிருந்து விடுபட நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப உசித்தமானது அப்படின்னே சொல்லுவாங்க. ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற பழமொழி ஷஷ்டி திதி, ஷஷ்டி விரதத்தின் பெருமையை சொல்லுவதற்காக ஏற்பட்டது அப்படின்னு தான் உண்மை. ஷஷ்டியில் முழு மனதோடு மனமுருக முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தோன்னா கண்டிப்பாக அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை உருவாகும் அப்படிங்கிறது தான் இதன் உண்மையான அர்த்தம். ஷஷ்டியில் விரதம் இருந்தால் எப்பாடுபட்டாத தீராத துன்பமும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்க வேண்டும், என்னைக்கு இந்த வருடத்திற்கான மகா கந்த சஷ்டி விரதம் வருது, எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும், 6 நாட்களா 7 நாட்களா, 6 நாட்கள் இருந்தால் அதற்குரிய விரத முறை என்னென்ன, எந்த நாளில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும், எப்பொழுது துவங்க வேண்டும், இப்படி பலவிதமான சந்தேகங்களுக்கு விளக்கம் தரும் பதிவாக இந்த பதிவு இருக்க போது. ஷஷ்டி விரதம் இருக்கும் முறை தெரிந்தாலும் எத்தனை நாட்கள் விரதம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குது. அதற்கான தெளிவான பதிவு தான் இந்த பதிவு. இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இந்த 2025க்கான மகா கந்தசஷ்டி விரதம் துவங்கும் நாள் அப்படின்னு பார்த்தோன்னா ஐப்பசி மாத 5ஆம் தேதி துவங்குது. அதாவது அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மகா கந்தசஷ்டி விரதம் துவங்குது. முடியும் நாள் அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு சூர சம்ஹாரம் நடைபெறும் அப்படின்னும், அதே போல் அக்டோபர் 28ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் அப்படின்னும், இந்த மகா கந்தசஷ்டி விரதம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு துவங்கி அக்டோபர் 27ஆம் நாள் அன்னைக்கு சூரசம்ஹாரமும் அக்டோபர் 28ஆம் தேதி திருக்கல்யாணமும் அப்படின்ற மொத்தமாக 7 நாட்களும் இந்த மகா கந்தசஷ்டி நாள் ரொம்பவே சீரும் சிறப்புமாக நம்ம வழிபாடு செய்ய போகிறோம். இந்த கந்த சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, எத்தனை நாட்கள் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான விரத முறை என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் முருகனிடம் நம்ம வேண்டியதை பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பக்தியின் வைராக்கியத்தின் வெளிப்பாடாக பக்தர்கள் பல விரதங்களில் இந்த விரதத்தை இருப்பாங்க. குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் மிளகு மட்டுமே சாப்பிட்டும் துளசி மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருப்பாங்க. சில பேர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருப்பாங்க. இன்னும் சில பேர் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. உடல் நிலை ஒத்துழைக்காத சில பேர் எளிமையான உணவாக எடுத்துக்கொண்டு அந்த ஷஷ்டி விரதம் இருப்பாங்க. ஷஷ்டி விரதத்தை பொறுத்தவரை உணவு சாப்பிடுவதும் பட்டினியாக இருப்பதும் முக்கியமே கிடையாது. முருகன் மீது முழு நம்பிக்கையுடன் தீராத பக்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம். ஷஷ்டி விரதம் இருக்கும் முறை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மகா கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலை மாலை அப்படின்னு 2 வேளையும் குளித்துவிட்டு அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா விரத நாட்களில் காலை 4:30 மணிக்கு எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நெய்வேத்தியம் செய்த பால் வாழைப்பழம் உணவில் சேர்த்து கொள்ளலாம். உப்பு இல்லாத உணவாக தயிர் சாதம், பால் சாதம் இந்த மாதிரி சாப்பிடலாம்.
காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்டு அரிசி பருப்பு தவிர்த்து விரதம் கடைப்பிடிப்பவர்கள் தாராளமாக கடைப்பிடிக்கலாம். பால் மற்றும் பழத்தை வைத்து விரதத்தை நிறைவு செய்யலாம். 6 வகையான சாதம் செய்து முருகனுக்கு படைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி சர்க்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், இந்த மாதிரி சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த வகை உணவுகளை தயார் செய்து நெய்வேத்தியமாக வைத்து முருகனுக்கு படைத்து அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்வது இன்னொரு வகை. இருவேளையும் குளித்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. 2 வேளையும் போக முடியலை அப்படின்னா ஒரு வேளை மட்டுமாவது செல்ல வேண்டும். பக்கத்தில் கோவில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே காலை மாலை 2 வேளையும் முருகனின் படம் அல்லது விக்கிரகம் அல்லது வேலுக்கு பூ போட்டு வழிபாடு செய்வது சிறப்பு. பெண்கள் சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் மாத விளக்கு ஆகிவிச்சுன்னா பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தபடி விரதத்தை கடைப்பிடிக்கலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. கந்த சஷ்டி விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கந்த சஷ்டி விரதம் இருக்கும் பல பேருக்கு இருக்கும் பெரிய குழப்பம் என்ன, கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கந்த சஷ்டி விரதம் எத்தனை நாட்கள் இருப்பது, சரியான முறை என்ன, 6 நாட்கள் இருக்க வேண்டுமா, 7 நாட்கள் இருக்க வேண்டுமா, இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குது. பல பேர் 6 தான் முருகனுக்கு உகந்த எண், பிரதமை துவங்கி சஷ்டி திதி வரை தான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி 6வது நாளான சூர சம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு அன்றைய தினமே விரதத்தை நிறைவு செய்கிறாங்க. ஆனால் கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது 7 நாட்கள் கொண்ட விரத நாள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஐப்பசி மாத பிரதமையில் துவங்கி சஷ்டி திதிக்கு மறுநாள் சப்தமி அன்று வள்ளி தெய்வசேன சமேத முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். அன்றைய தினம்தான் கந்த சஷ்டி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். விரதத்தை நிறைவு செய்யும் முறை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சூரசம்ஹாரத்துக்கு மறுநாள் முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை கண்டு தரிசனம் செய்த பிறகு, கண்ணால் தரிசனம் செய்த பிறகு கோவிலில் தரும் பிரசாதம் அல்லது அன்னதானத்தை சாப்பிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களாக இருந்தால் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்து வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வைத்து சர்க்கரை கலந்த பால் நைவேத்தியமாக வைத்து படைத்து கந்த சஷ்டி கவசம் பாடி முருகனுக்கு நன்றி சொல்லி வழிபாடு செய்த பிறகு அந்த நைவேத்திய பாலை குடித்து விரதத்தை நிறைவு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி மகா கந்த சஷ்டி விரதத்தை கடைப்பிடிப்பது எப்படி, விரத முறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மனதார நம்பிக்கையோடு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். நாம் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும், நாம் வைக்கும் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தருவார் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை கடைப்பிடித்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.